ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பழனி மலை முருகன் கோயிலுக்கு போகிறோம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு லேட்டாக தான் போடுறேன். நான் போனது பங்குனி உத்திரத்து அன்னைக்கு போயிருந்தேன். நீங்களும் எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பழனிக்கு போகலான்னா பங்குனி உத்திரத்தில் அன்னைக்கு முருகன் சாமியை போய் வழிபட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பழனிக்கு போனோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு போனோம், உடுமலைப்பேட்டை வழியாக. அப்புறம் பழனிக்கு போய் ரீச் ஆகிட்டு சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா நடந்து தான் போனோம், படி வழியாக, அதுவும் யானைப்பாதை வழியாக போனோம். போகையில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் எல்லோரும் பால் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் காவடி எடுத்துகிட்டு எல்லாம் நடந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் கோயிலில் பயங்கரமான ரஷ்ஷாக இருந்துச்சு. ரொம்பவுமே கூட்டம் அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த அன்றைக்கி ரொம்ப அங்கே திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க பழனியில். பழனியில் முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறனால அந்த அன்னைக்கு, அதாவது பங்குனி உத்திரத்து அன்னைக்குன்றனால ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம போய் மேலே போய் சாமி கும்பிடணுன்னு சொல்லிட்டு நாங்கள் படி வழியாக நடந்து மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா பூஜை, ஒரு 4 கால பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது இல்லாமல் ஈவினிங் டைம் தேர் இழுக்கிறக்காண்டி கீழே மலையோட அடிவாரத்தில் தேர் இழுத்தாங்க. அதோட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் வரைக்கும் இருந்து தேரெல்லாம் இழுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் காவடி ஆட்டம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பக்தர்கள் நிறைய பேர் நடைப்பயணமாக காவடியெல்லாம் எடுத்துகிட்டு காவடி சுற்றினாங்க. அங்கே கோயில் ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் போய் மேலெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிக்கெட்டு அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே பழனியில் இருக்காது. நம்ம டிக்கெட்டு விஐபி டிக்கெட்டு, 100 டிக்கெட் அந்த மாதிரிலாம் எந்த டிக்கெட்டுமே எடுத்து போக முடியாது. விசேஷ நாளில் எப்போயுமே டிக்கெட் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி போய் தரிசனம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனாலுமே கூட்டமாக இருந்தாலும் கூட சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஏற்பாடெல்லாம் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது இல்லாமல் அங்கே ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கேயும் நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க. அப்புறம் இது மாதிரி நம்ம பழனிக்கு போயிட்டு நடக்க முடியாதவங்க எல்லாருமே நம்ம இது மாதிரி பஸ்ஸில் போய்க்கலாம். ஃப்ரீ பஸ் அதில் பாருங்கள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பஸ்ஸில் எல்லாருமே போய்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் பங்குனி உத்திரத்தை பற்றி பேசலாம். பங்குனி உத்திரங்கிறது தமிழ் மாதத்தில் வர்ற ஒரு திருநாள். முருகன் பெருமானுக்கும் தெய்வானை அம்மாவுக்கும் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய நாள். அதனால் இந்த நாளை நம்ம எல்லோரும் இந்த நாளை கொண்டாடுவோம். இன்னும் பெரிய பெரிய கோயிலில் இது ஒரு 4 நாள் 5 நாள் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. நம்ம போயிருந்தது பழனி கோயிலுக்கு. பழனி மலை முருகனை தான் பார்க்க போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இது 3 நாள் திருவிழா மாதிரி கொண்டாடியிருந்தாங்க. அப்புறம்
வழியில் படி வழியாக போயிட்டுருக்கையிலே பார்த்திங்கன்னா வள்ளி சூளைக்கு செல்கிற வழி அங்கே இருக்குது. வள்ளி அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய்க்கலாம். வாங்க வள்ளி அம்மாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தது அப்படியே வெளியே வந்துடாதீங்க. எப்போவுமே பக்கத்தில் வந்து போகரோட சிலை இருக்கும். அங்கே போய் ஜீவசமாதி அவரோடது இருக்கும். அங்கே போய் அப்படியே தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு மரகத லிங்கம் இருக்கும், அதையும் பார்த்துட்டு வெளியே வந்து கோபுரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியே வாங்க. வெளியே வந்ததும் எல்லா சித்தர்களுடைய சிலைகளும் வெளியே வச்சுருப்பாங்க. அதையும் வந்து மறக்காமல் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. இதில் நான் இந்த வீடியோலையும் கூட காமிச்சிருக்கேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோங்க. கீழே வந்ததும் தங்கத்தேர் இழுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சேர்ந்து இழுத்தோம். எல்லாருமே மலையோட அடிவாரத்தில் வந்து
தங்கத்தேர் இழுத்தாங்க. எப்பயும் வந்து இந்த மாதிரி வந்து தங்கத்தேர் வந்து ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும்தான் இழுப்பாங்க. மேலே வந்து தங்கரதம் அது பேர். மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாள்லையுமே வந்து தங்கரதம் இழுப்பாங்க. இது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் கீழே மலை அடிவாரத்தில் மட்டும் இழுக்கிறது. இப்போ நாங்களும் சேர்ந்து இது பண்ணோம். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோம். காவடி ஆட்டமெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது கோயிலை பற்றின வீடியோ ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு